அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்வட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். டெல்லி பயணத்தில் முதல்வர் திரு விஜய் காங்கிரஸ் உடனான கூட்டணியை, நட்பை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு பக்கம் தற்போதைய நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்வதை உறுதிப்படுத்த முடியாது, கூட்டணியில் இடம்பெறுவதை சாத்தியமாக்க முடியாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறது. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுக தாவேக டெல்லி கணக்குகள் மாறுகின்றனவா என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு விவேக் கணநாதன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு உள்ளாக ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்த 1 மாதத்திற்குள்ளாக மாநிலங்களவை சீட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அதை காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகா விட்டு கொடுக்கிறது. டெல்லி பயணத்தில் முதல்வர் திரு விஜய், திருமிகு சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி போன்ற காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து நட்பு பாராட்டி இருக்கிறார். காங்கிரஸ் உடனான உறவு, அதுல எந்த விரிசலும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறாரா திரு விஜய்? கண்டிப்பாக கவனமாக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அது பாரதிய ஜனதாவுக்கு பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை என்கிற அந்த தொனியும் தெரிகிறது. இன்றைக்கு அவர் வாசித்த உரையிலிருந்து கூட அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கிட்டத்தட்ட அது தமிழ்நாடு மாநிலத்தின் பல்வேறு உணர்வுகள், அதைத்தான் அவரும் பிரதிபலித்துள்ளார். அது நீட்டு ஒழிப்பாக இருந்தாலும் சரிதான், இல்லை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் தமிழ்நாட்டின் உணர்வுகள். அதுபோக மாநிலங்களின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி என்பது நமது கொள்கை, மாநில சுயாட்சி சம்பந்தமான கொள்கை. அதையும் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். கண்டிப்பாக அது பாரதிய ஜனதாவின் தேசிய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கும். மதவாதத்துக்கு எதிராகவும் அதிலே ஒரு குரல் இருந்தது. எனவே அது காங்கிரஸுடனான உறவு என்பதிலே அவர் மிகுந்த கவனமாக இருக்கிறார். அதனால்தான் அந்த உரை கூட அவ்வாறு தயாரிக்கப்பட்டுள்ளது. உரை தயாரித்த அதிகாரிகளாக இருந்தாலும் முதலமைச்சரின் அனுமதி இல்லாமல் அவர் அதை வாசிக்க மாட்டார். ஆக இப்போதைக்கு நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், தமிழ்நாட்டு கூட்டணிகளில் தாவேகா கூட்டணி காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், சிபிஐ ஆகியவற்றை உள்ளடக்கியது. சிபிஎம் அநேகமாக இதே பேண்ட் வாகனில் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணி வரலாற்றில் 2 ஆண்டுகளில் கூட்டணி இல்லாமல் ஒரு வெற்றியை பெற்று, குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்து, அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை வலிமை பெற செய்து, அந்த கூட்டணியை இதுவரைக்கும் முதலமைச்சர் விஜய் காப்பாற்றி வருகிறார். அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். திமுகவுக்கு இதுல பெரிய நஷ்டம் இல்லை. தாவேகா இப்போ அது கொஞ்சம் ஹெவியா மாறிட்டே வருது என்றாலும் அவரது அரசியல் கணக்கு தெளிவாக இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். மதச்சார்பற்ற அப்படின்ற அந்த கூட்டணியை தக்க வச்சிடணும் அப்படின்னு முனைப்பு காட்டுகிறாரா திரு விஜய்? பாஜகவுக்கு அது கோபத்தை ஏற்படுத்தினாலும் மதச்சார்பற்றங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ள கட்சிகளை தக்க வச்சிடணும் அப்படின்றதுல அவருக்கு முனைப்பு இருக்கா? மதசார்பற்ற, சமூக நீதி மற்றும் மாநில உரிமைகளை பேணுகிற ஒரு கூட்டணி அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில அவர்களுக்கு அகில இந்திய அளவில் ஒரு ஃபேஸ் தேவை. இப்போ உதாரணமாக தாவேகா இந்தியா கூட்டணியில் சேர்ந்தால், இந்தியா கூட்டணியின் துணை ஒருங்கிணைப்பாளர் பதவியாவது விஜய்க்கு தரப்படும். ஒருங்கிணைப்பாளர் பதவியை காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுக்க விரும்பாவிட்டாலும் கண்டிப்பாக இணை அல்லது துணை ஒருங்கிணைப்பாளர் பதவி, அது அவர்களுக்கு அது வசதியாக கூட இருக்கும். விஜய் என்பது அந்த பாப்புலர் ஃபேஸு. தமிழக வெற்றி கழகம்னு பெயர் வச்சிருக்கிறதுனால அவர் பீகார்லயே இல்லைன்னா ஜார்க்கண்ட்லயோ சீட்டு கேட்க போறது இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளதான் அவரோட அரசியல். அது பார்ட்டியோட பேர்ல ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. அப்படி என்றால், ஏன்னா நம்ம பிஆர்எஸ் உதாரணத்தை பார்த்துருக்கிறோம். டிஆர்எஸ் இருந்து பிஆர்எஸ் மாறும்போது பிஆர்எஸ் தெலுங்கானா ஓட்டு வங்கியை இழந்தது. எனவே விஜய் அந்த முடிவை எடுக்க மாட்டார். தமிழக வெற்றி கழகம் தான் தொடர்ந்து அப்படித்தான் இயங்க போகுது. அப்படி என்றால் காங்கிரஸ்க்கு வசதி. காரணம், இங்க இருக்கிற ஒரு 5 தென்னிந்திய மாநிலங்களில் விஜய்க்கு சீட்டு தர வேண்டாம். ஆனா விஜய் தேர்தல் பணியாற்றுவார். அதே மாதிரி பிற மாநிலங்கள்லயும் அவருக்கான அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்துல பதவிக்கு வந்திருக்காரு, இவர் எப்படி இருக்காரு பார்ப்போம், திரை நட்சத்திரம், இப்படி பல அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு இது லாபம். தமிழ்நாட்டில் பெரிய வளர்ச்சி இல்லாவிட்டாலும் காங்கிரஸ் கட்சிக்கு லாபம். அந்த உறுதிப்படுத்துங்க. தேசிய அரசியல்ல காங்கிரஸ் செல்வாக்கு செலுத்தட்டும் அப்படின்னு நினைக்குதா தாவேகா? தங்களுக்கான பங்களிப்புங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை அவ்வளவு தூரம் பெறுவதற்கு முனைப்பு காட்ட வேண்டாம்
மாநிலங்களவை சீட்டை விட்டு கொடுத்ததற்கு என்ன காரணம்? ஒரு நல்ல வாய்ப்பு, முக்கியமான ஒரு வாய்ப்பு, டெல்லி அரசியல்ல குரலை ஓங்கி ஒலிக்க முடியும் தமிழகத்தின் குரல். ஆனா அதை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம்? காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்துருக்க வேண்டாம். அது நீங்க சொல்வது நானும் கிட்டத்தட்ட அப்படிதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், பெரிய வாராது போல் வந்த வாய்ப்பு அது. 2.5 வருடம்னாலும் தமிழகத்தின் குரலை எதிரொலித்திருக்கலாம். ஆனால் தமிழகத்தின் குரலாக தான் மட்டும் இருக்க வேண்டும் என்று விஜய் நினைக்கிறார். அதாவது இப்ப கிட்டத்தட்ட அவர் பேசின எல்லா பாயிண்ட்டும் தமிழ்நாட்டின் குரல் தானே, இன்னைக்கு பேசின எல்லா பாயிண்ட்டுமே. ஆனா விஜயே பேசும்போது அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்குது. அதே நேரத்துல ஒரு எம்பி, யாரோ ஒரு எம்பி XY யார் வேணாலும் இருக்கலாம், தாவேகாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் யாரோ ஒருவர் பேசும்போது இந்த முக்கியத்துவம் கிடைக்காதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஒரே ஒரு தவறு தான், பத்திரிகையாளர்களை சந்தித்து இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருன்னா ஆல் இண்டியா மீடியா அதை கேரி பண்ணியிருக்கோம். அந்த இடத்த அவர் ஏன் இன்னமும் தயங்குகிறாருன்னா எனக்கு புரியல. மற்றபடி அரசியல் நகர்வுகள் சரிதான். அது விஜயாக எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, அவரது ஆலோசகர்களாக எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, அரசியல் நகர்வு சரி. ஏனென்றால் அவர் நிறுத்துவதே திமுக வெர்சஸ் தாவேகாங்கிறது தான். அப்ப திமுகவுக்கு ஆல் இண்டியா கூட்டணி இல்லை என்றாகும் போது திமுக ஆல் இண்டியா லெவல்ல இருக்கிற மாநில கட்சிகளோட தான் இப்ப கூட்டணி வைக்க முடியும். அதாவது சமாஜ்வாதியோடயோ இல்ல தேஜஸ்வியோட தான் கூட்டணி வைக்க முடியும். காங்கிரஸ் கட்சி இல்லாத சிபிஐ சிபிஎம்மும் அநேகமா இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும். விசிகாவை பொறுத்த வரைக்கும் அது மாநில கட்சி அந்தஸ்து தான், மாநில கட்சியா தான் இங்க செயல்படுது. ஆனால் சிபிஐ சிபிஎம்க்கு, சிபிஎம் கண்டிப்பா தேசிய கட்சி, சிபிஐக்கு ஆல் இண்டியா லெவல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அது எல்லாமே காங்கிரஸோட போகுது. விஜய்க்கு அது லாபம் தான், ஏன்னா இங்க திமுக தனித்து விடப்படும்னு அவர் நினைப்பாரு. ஆனால் நஷ்டம் எது அப்படின்னா தாவேகா கூட்டணி ஹெவியா மாறும். இவ்வளவு பேரோட கூட்டணி நிர்பந்தங்கள், நாளைக்கு அவங்க சீட்டு கேட்கிற விதம், உள்ளாட்சி தேர்தல் வருது, இத்தனை மேயர் கொடுன்னு கேட்பாங்க, இத்தனை நகராட்சி தலைவர் பதவி கொடுன்னு கேட்பாங்க. அந்த சிக்கல்கள் தான் அடுத்தாப்புல தாவேகா கூட்டணி ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். திமுக அந்த இடத்துல ஃப்ரீ ஆயிரும். ஆனால் திமுக வர்சஸ் தாவேகா அந்த நிலைப்பாட்டுக்கு இது சரியா போகுது. சரியா இருக்கும். ஓகே திரு பிரியன், டெக்னிக்கலா 2 வாரத்திற்கு முன்பு நாம பேசும்போது தாவேகா கூட்டணியில் தான் இருக்கிறாங்க எல்லாரும், திமுக கூட்டணியில அவங்க இல்லை அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்துறீங்க. ஆனா இன்னமும் தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா, திமுக கூட்டணி இல்லையா அப்படிங்கிறதுல இடதுசாரிகளுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு நிலை கிடைக்கலையா? மீண்டும் மீண்டும் அந்த நிலையில ஏதோ ஒரு குழப்பம் இருப்பதாகவே தெரிகிறது. இல்லை, இன்னைக்கு வீரபாண்டியன் ஒரு 3-4 நாள் முன்னாடி குழப்பத்தில் இருந்தார். இன்னைக்கு வீரபாண்டியன் சொல்றது கிளியராக தான் சொல்றாரு. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்றாரு. அதாவது எங்களுக்கு தாவேகா என்ற கனி இருக்கும்போது திமுக என்ற காய் தேவையில்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார் அவர். ஆக்சுவலாக சண்முகம் அதுக்கு 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் திமுக கூட்டணின்னு ஒன்று கிடையாது, மதச்சார்பற்ற கூட்டணின்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஸோ அவங்க 2 பேரும் கிளியராக தான் இருக்காங்க. திமுக தரப்புலேருந்து யாராவது இன்னும் அந்த கூட்டணிகள் எங்கள் கூட இருக்காங்கன்னு நினச்சாங்கன்னா அது சரியான ஒரு பார்வை கிடையாது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளோ இல்லை ஐயுஎம்எலோ காங்கிரஸ் சொல்ல மாட்டாங்க, ஐயுஎம்எலோ அல்லது சிபிஎம்மோ எங்களுக்கு இன்னும் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கு திமுகவுடன் சொன்னாங்கன்னா அதுவும் நம்ப தகுந்த ஒரு விஷயம். இப்போ சற்று முன்பு திரு வீரபாண்டியன் பேசும்போது தமிழ்நாட்டில் நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லைன்னு மீண்டும் சொல்லியிருக்கிறோம். எந்த கூட்டணியிலும் இல்லைன்னு சொல்றேன். ஏன் சொல்றாருன்னா, இப்போ இதுவே விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்ல காங்கிரஸோ சொல்ல முடியாது. அவங்க அதிகாரத்தில் பங்கு பெற்றாங்க, அவங்க தாவேகா கூட்டணியில உறுதியா இருக்காங்க. இவங்க வெளியிலேருந்து ஆதரிக்கிறதுனால அந்த சுதந்திரமான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. ஆனால் அவர்களும் ஷாம் சார் சொன்ன மாதிரி வரப்போற உள்ளாட்சி, நேற்று டி ராஜாவை பார்த்திருக்காரு விஜய், அதுல சில முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கலாம். வரப்போற எலெக்ஷன்ஸ்லயும் நாங்கள் உங்க கூட இருக்கோம், உள்ளாட்சி தேர்தலில் அப்படி. ஆமா, அதனால வீரபாண்டியன் இந்த மாதிரியான ஒரு முடிவை அவர் சொல்லியிருக்காரு. திமுகவோட இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தாவேகாவோட போவோம்னு அந்த லிபர்ட்டியை அவர் வச்சுட்டு இருக்கார். அந்த தேர்தல் வரும்போது முடிவு பண்ற அந்த சுதந்திரத்தை அவர் வச்சுட்டு இருக்காரு. தாவேகாவை பொறுத்த மட்டும் அவங்க இந்த காங்கிரஸோட இருக்கிற நிலைப்பாடுன்றது அது ஒரு எல்லை கோட்டுக்கு உட்பட்ட ஒரு நிலைப்பாடை தான் நான் பார்க்கறேன் ஆக்சுவலா. ஏன்னா பாஜகவோட காங்கிரஸோட அவங்க காட்டுற நெருக்கம் அதுக்கு ஒரு எல்லைக்கோடு, பாஜகவோட அவங்க காட்டுற நெருக்கம் அல்லது விலகி நிற்கிறது அதுக்கு ஒரு எல்லைக்கோடு இருக்கு. அது ரெண்டுத்துக்குமே ஒரு எல்லைக்கோடு இருக்கு. எப்படி பார்க்கணும்னா, ராஜ்யசபா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ராஜ்யசபா வேண்டாம், ஏன் ராஜ்யசபா வேண்டாம்? அந்த ஒரு உறுப்பினர் அங்கே போய் என்ன பண்ணுவாருன்னு கேட்பாங்க சில பேர். ஆனால் நாளைக்கு ஏதோ சர்ச்சைக்குரிய ஒரு மசோதா வருது வச்சுக்கோங்க, அதில் ஆதரிக்கிறது அல்லது எதிர்க்கிறதுன்னு ஒரு நிலை வரும் இல்லையா? அப்போ அதில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்கல்ல. அப்போது மத்திய அரசை எதிர்த்தோ ஆதரிச்சோ நீங்கள் ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அந்த விஷயம் நமக்கு எதுக்கு இப்போ? இது காங்கிரஸே பண்ணிட்டு போட்டோம், நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை கொடுப்போம் நாங்கள் மத்திய அரசுக்கு இன்னைக்கு பேசியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை கொடுத்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியெல்லாம் வாங்கலாம். திமுக வச்ச பாஜகவுக்கு கோபம் தருகிற மாதிரி எந்த செயலையும் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பாஜகவோட நீங்க ரொம்பவும் நெருக்கமா போயிடவும் முடியாது. ஏன்னா இங்க உங்க கூட்டணி கட்சிகள் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க.
நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இப்போ நீட் ஒழிப்போ அல்லது வந்து கல்வி நிதியோ நீங்கள் எந்த வித நிர்பந்தமும் இல்லாமல் கொடுக்கணும்னு நீங்கள் பேசியிருக்காரு. அதெல்லாம் திமுகவுடைய கொள்கை தான் அதெல்லாம். அது திமுக பேசின விஷயங்கள் தான் அதெல்லாம். ஸோ அதனால் வந்து அதே மாதிரி காங்கிரஸோடய நீங்கள் ரொம்ப நெருக்கம் காட்ட முடியாது. அது பாஜகவுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் பாஜகவுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் பாஜகவுக்கு பிரச்சனை இருக்கும்போது ரொம்ப அடக்கி வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது விஜய்க்கு. அதனால் ரெண்டு சைட்லேயும் கோடு இருக்குது அவருக்கு. இந்த சைடு காங்கிரஸோட நெருக்கமானீங்கன்னா பாஜகவோட உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு. நீங்கள் பாஜகவோட நிதிக்காக பாஜகவோட நெருக்கமாக போனீங்கன்னா இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் கொள்கை ரீதியான சமரசமோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் சமரசமோ நீங்கள் பண்ணினீங்கன்னா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இப்போ விவசாய கடன் தள்ளுபடியை முழுமையாக பண்ணணும்னு சொல்லி 29ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய தலைநகரங்களில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. தவேக அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் தான் அது. அதே மாதிரி மத்திய அரசுக்கு எதிரான சில கொள்கைகளை வலியுறுத்தியும் அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது என்ன நிலைப்பாடு? தாவேக அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இன்னைக்கு தாவேக இதை பற்றி கண்டுக்காதே இருக்கு. தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க சார். கடன் ரத்து விஷயத்தில் போராடிட்டு இருக்காங்க. 100% நீங்கள் சதவீதம் கடன் ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் ரத்து பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க. அதை வந்து மீடியா வந்து ஹைலைட் பண்ண மாட்டேன்றாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மை. ஸோ நான் மீடியா ஹைலைட் பண்ணாத பற்றி நான் ஒன்றும் அதை பற்றி கருத்து எனக்கு சொல்ல விரும்பலை. பட் இட் இஸ் கோயிங் ஆன். ஸோ அந்த பாயிண்டில் இருக்கும்போது ஒரு அதிருப்தி இருக்கும்போது சிபிஎம்மோ சாம்சங்கில் போராடலையா திமுக இருக்கும்போது? வெங்கவேலில் போராடலையா விடுதலை சிறுத்தைகள்? அதனால கூட்டணியில் இருந்தாலும் போராட்டம் நடத்தினாங்க. கூட்டணியில் இருந்தாலும் போராடுறாங்க. ஸோ அதை வந்து அந்த உரிமையை அவங்க வச்சுட்டு இருக்காங்க. சிபிஎம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி தாவேகா வந்து ஒரு மதச்சார்பற்ற சக்தியோ அல்லது பாஜகவை வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிற ஒரு விஷயங்களோ இன்னும் அது வந்து எந்த விதமான ஒரு சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்படலை. அந்த 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 அவங்களுடைய அந்த வெர்ஷன் இருக்குல்ல, அவங்க சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது இன்னும் சோதனைக்கு உட்படாத ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. ஏதாவது சிக்கல்கள் வரும்போது தான் அந்த சோதனைக்கு உள்ளாகும். பாஜகவோட அவங்க நெருங்கி இருக்காங்களா, இல்லை விலகி இருக்காங்களா, கொள்கை எதிர்ப்பில் உறுதியாக இருக்காங்களா, இதெல்லாம் எப்போ வரும்னா சோதனைகள் வரும்போது தான். இப்போ கவர்னர் மூலமாக உங்களுக்கு குறைச்சல் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. நாளைக்கு அசம்பிளி செஷனில் முதல்ல தமிழ்தா வாழ்த்து பாடக்கூடாதுங்க, வந்தே மாத்திரம் தான் பாடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கவர்னர் சொல்கிறாரு. இல்லைங்க முடியாதுன்றாங்க. ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்ல முடியாது. இல்லை இப்போ வந்து சமக்கர சிஷ்யாவுக்கு நீங்கள் எந்த விதமான நிர்பந்தம் இல்லாமல் நிதி கொடுக்கணும்னு ஒரு நிதி ஆயோக்கில் பேசுகிறாரு. அது இல்லைங்க, நீங்கள் வந்து பிஎம்சி ஸ்கூல் ஆரம்பிச்சாதாங்க உண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அந்த தகராறு எந்த லெவலுக்கு போகும்னு சொல்ல முடியாது. இன்னும் அந்த மாதிரியான நெருக்கடிகள் வரும்பொழுதுதான் பாஜக பற்றின ஒரு தெளிவான தாவேக்காவுடைய பார்வையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் இந்த கூட்டணி கட்சிகள் அதை உணர்வாங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல, விஜய் வந்து ஒரு செக்யூலர் ஃபோர்ஸ், விஜய் வந்து பாஜகவை கொள்கை எதிரியாக வச்சிருக்கார், எல்லாம் கரெக்டு. எந்த சோதனைக்கும் உள்ளாகாத விஷயங்களா இருக்குது. ஆக்சுவலாக விஜய்க்கு சோதனைகள் வரும்போது தான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணப்படும் போது தான் அதெல்லாம் உண்மையா இல்லையா நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக ஏன்னா கடந்த 5 வருஷமா திமுக அந்த சோதனைகளுக்கெல்லாம் உட்பட்டது. ஆக்சுவலாக அது உட்பட்டதுனால தான் அவங்க வந்து கடுமையான எதிர்ப்பில் இருந்தாங்க. நீங்க அதையே கண்டினியூ பண்றீங்களா இல்லையா, நீங்க சொன்னபடி நடந்து கொள்கிறீங்களா இல்லையான்றது நீங்க இனிமேல் தான் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இல்லை அதில் போய் சமரசம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க சமரசம் பண்ணிப்பாங்கன்ட்டு நான் அப்படிலாம் இப்போ எதுவுமே சொல்ல விரும்பலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல, விஜய் ஒரு மதச்சார்பற்ற சக்தி அல்லது விஜய் வந்து ஒரு பாஜகவை கொள்கை எதிரியாக வச்சிருக்காரு அப்படின்ற விஷயங்கள், பிளவுவாத அரசியலை கடுமையாக எதிர்ப்பார் போன்ற விஷயங்கள், தமிழக உரிமைகளுக்காக கடுமையாக போராடுவார் போன்ற விஷயங்கள், தமிழக உரிமைகள் பறிக்கப்பட்டால் தெருவில் இறங்கி போராட கூட தயங்க மாட்டார் போன்ற விஷயங்கள், இது எல்லாமே சோதனைக்கு உள்ளாக்கப்படாத ஒரு விஷயங்கள் சார். இதெல்லாம் சோதனை வரும்பொழுதுதான் அவருடைய ஸ்டாண்ட் என்ன நமக்கு தெரியும். அதை வச்சுதான் கூட்டணி கட்சிகள் அவரை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ தேவையில்லாம வந்து கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு சார் இவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலை வரும்போது தான் அந்த நிலை உருவாச்சு. இப்போ அதுதான் அந்த நிலை வரட்டும்னா இடதுசாரிகள்லாம் நினைக்கிறாங்க அவங்க பக்கம் இருக்கிறோங்கிறத உறுதியா சொல்ல முடியாத சூழல். அதனால அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க. ஏன்னா பிரச்சனைகள் வரும்பொழுது தான் விஜயோட ஸ்டாண்ட் நமக்கு தெரியும். ஆக்சுவலா நீங்க காங்கிரஸ் முதல்ல அடுத்த நாளே வந்தபோது 5 பேரை வச்சவங்க வந்து 5 பேர் வந்தபோது விஜய் ஏற்றுக்க வேண்டிய நிலையில் ஏன் இருந்தாருன்னா அவருக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழலில் வந்துட்டார். ஸோ 118 நம்பர்ஸை கொண்டு வான்னு கவர்னர் வேற வற்புறுத்தி இருக்கும்போது அவர் காங்கிரஸோடைய 5 பேரை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அப்போ வேற யாரும் ஏடிஎம்கேலேருந்து யாரும் அஷ்யூர்டாக வராத சூழலில் ஒரு 118 பேரை காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் ஏற்றுட்டார். காங்கிரஸை ஏற்றுக்கிறது பாஜகவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், கடுகடுப்பான ஒரு விஷயம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சவுத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டிலேயும் 59 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு பெறுது. இதை பாஜக சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க.
கூடுதலா மாநிலங்களவை சீட்டும் கொடுத்திருக்காங்க. அதான் சொல்றேன், அதிகாரத்தில் மாநிலங்களவை சீட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நீங்க காங்கிரஸை வந்து தமிழ்நாட்டில் பலப்படுத்துற ஒரு வேலையை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது பாஜகவுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம், கடுகடுப்பான ஒரு விஷயம். அவங்க கோபக்கண்களை எப்போ வேணா காட்டுவாங்கன்றது தான் முக்கியமான விஷயம் இதில். அப்போ நீங்க அவங்கள ஏதோ ஒரு இடத்துல நீங்க சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்படி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணும்போது காங்கிரஸ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸை நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஏன்னா ஒரு பக்கம் ரொம்பவும் பாஜகவை நெருங்கக்கூடாது, ஒரு பக்கம் ரொம்பவும் காங்கிரஸோட நெருக்கம் காமிக்கக்கூடாது. ரொம்பவும் நெருக்கம் காமிச்சிங்கன்னா கூட்டணி கட்சிகள் பிரச்சனை வரும். அதனால அப்புறம் ரொம்ப நீங்க பாஜக ரொம்ப நெருங்கினீங்கன்னா காங்கிரஸ் கோச்சுக்கும். இந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்க போகணும். அதனால வந்து இது சிக்கலான ஒரு ஏரியால தான் வந்து விஜய் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி சமாளிக்கிறார்ன்றத சோதனைகள் வரும்போது தான் பார்க்க முடியும். திரு சாமிநாதன், இதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் தாவேக்கானால? கொள்கை அடிப்படையில பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது அவங்க மதச்சார்பற்ற அணி அப்படின்னு கட்டமைச்சாங்கன்னா அதை வந்து அவங்க வீரியமா செயல்படுத்த வேண்டியது இருக்கும். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியோட கூடுதல் நெருக்கம் காட்டினா அரசியல் ரீதியாக பாஜகவுடைய கோபத்துக்கு அவங்க ஆளாக நேரிடும். இது ரெண்டையும் சமன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். இல்லைனா இடதுசாரிகள் காங்கிரஸ் கட்சிகள் பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தலைன்னா அவங்களுடைய அதிருப்திக்கு தாவேக்கா ஆளாக நேரிடும். இல்ல சார், இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது எப்படி வாக்குகளாக மாறி இருக்குங்கிறத இந்த தேர்தலில் பார்த்துட்டோம். நீங்க பாஜக எதிர்ப்பு தான் திமுக தொடர்ந்து பிரச்சாரம் முன்வைத்தார்கள். பட் களத்துல தேர்தல் முடிவுகள் பாஜகவே ஒரு சீட்ல சுருக்கி விட்டது. பாஜக எதிர்ப்பு என்று பேசிய திமுகவை 59 இடத்தில் சுருக்கி விட்டது. அப்ப கிட்டத்தட்ட அது விஜய் அலையாக மாறிவிட்டது. இன்னொன்று மிக முக்கியமா, விஜய் அவர்களுக்கு இதுல ஒரு லாபம் இருக்கு. நீங்க அவர் பாஜகவை வீரியமாக எதிர்காட்டாலும் அவர் அணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் எதிர்ப்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எதிர்ப்பாங்க. அதனுடைய பலனை தான் அறுவடை செய்து கொள்ள முடியும். இதுதான் தாவேக்காவுடைய வியூகமாக இருக்கும். அப்ப பாஜக கிட்டே நல்ல பேர் வாங்கிடலாம். நான் நேரடியாக எந்த விமர்சனமும் வைக்கல, அதுல ஒன்ன மட்டும் விமர்சனமும் வைக்கல. ஒன்ன மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க. இப்ப திமுக 2017 இருந்து மிக தீவிரமாக பாஜக எதிர்ப்பை முன்வைத்து 19, 21, 24 அடுத்தடுத்த தேர்தல்களை வெற்றி பெறாங்க. கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய திமுக ரொம்ப வீரியமான பாஜக எதிர்ப்பை முன்வைத்ததன் மூலமாக அந்த கூட்டணியில் இருந்த காங்கிரஸும் விசிகாவும் இடதுசாரிகளும் ஐயுஎம்எலும் பயன்பெற்றார்கள் தேர்தல் வெற்றியாக அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல கூட்டணி கட்சிகள் வீரியமா பாஜக எதிர்ப்பை பண்ணா போதும், கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய தாவேக்கா தேர்தல் வெற்றியை அறுவடை பண்ணிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ அந்த பிரிவிலேஜ் இருக்கு தாவேக்காவுக்கு, அப்படி சொல்ல வரீங்க நீங்க? ஆமா, கடந்த காலங்கள்ல சார் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முன்னெடுப்புகள்ல தமிழ்நாட்டுல காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குளிர்காய்ந்தன. ஆனா இனிமேல் உள்ள அரசியல் களத்துல நீங்க அதுதான் திமுக மாடலுக்கும் தாவேக்கா மாடலுக்கும் நான் பாக்குற வித்தியாசம் பாக்குறேன். கிட்டத்தட்ட விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வீரியமாக எதிர்க்க மாட்டார். ஆமா, நிச்சயமா சார். ஏன்னா அது ஒரு கொள்கை என்கிற அடிப்படையில் விழுந்து ஓட்டே கிடையாது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நமக்கு தேர்தல் முடிவுகள், இந்த தேர்தல் ஒரு முன்மாதிரி தேர்தல் கிடையாது. கடந்த தேர்தலுக்கான எந்த மாதிரியோடு இது ஒத்து போகிற தேர்தல் இல்லை. பட் அந்த தேர்தல் களம் பாருங்க சார், பாஜக எதிர்ப்பை திமுக பேசுறாங்க, பாஜக எதிர்ப்பை களத்தில் இல்லாதவர்கள் ஒரு கட்சி பேசுறாங்க. அப்ப நீங்க 3 முறை வெற்றி பெற்ற ஒரு கட்சி தோல்வி அடையுது. அவர்கள் யாரை எதிர்த்தார்களோ அந்த பாஜகவும் ஒரு சீட்டோட சுருங்கி போகுது. அப்ப ஒரு புதிய பாதை வந்து விட்டது. நீங்க சொல்ற மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவை எதிர்த்தே ஆகணும். ஆனா இந்த முறை திமுக பாஜகவை மட்டும் எதிர்க்காதே. நீங்க முகத்தில் குற்றியவர்கள் பாஜக விதிவிலக்குகள் விதியா ஆயிடுமா? விதிவிலக்குகள் விதியா மாறிடுமா? விதிவிலக்கான ஒரு தேர்தல் அதுவே விதியா மாறிடுமா? அடுத்தடுத்த தேர்தலுக்கான விதியா மாறிடுமா? ஆமா, இல்ல அதான் சொல்றேன். தமிழ்நாடு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல அடுத்து 29வது ஆண்டுல நடக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தல ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, திமுக நாளைக்கு பிரச்சார களத்துக்கு போய் பாஜகவை மட்டும் எதிர்த்தா விஜய் அவர்களுக்கு அது நெருக்கடியா மாறும். அவர்கள் காங்கிரசுக்கும் பாடம் புகட்டுவோம்னு சொல்லக்கூடிய இடம் நோக்கி திமுக நகர்ந்திருக்காங்க. இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. அப்ப களத்துக்கு போற திமுக காங்கிரஸையும் விமர்சிப்பாங்க, பாஜகவையும் விமர்சிப்பாங்க. அப்ப 2 கட்சியும் விமர்சிக்க வேண்டிய இடத்துல திமுகவே தள்ளிவிடப்பட்டிருக்கு. அப்ப அது ஒரு வகையில தாவேக்காவுக்கு சாதகமான அனுகூலம் தான். நீங்க தாவேக்கா பாஜகவை விமர்சித்தே ஆக வேண்டும் என்கிற இடத்துல இருந்து 2 கட்சியும் விமர்சிக்கக்கூடிய திமுகவுக்கு பதில் சொல்ற இடத்த கையகப்படுத்தி வச்சிருப்பாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்க்கணும், ரொம்ப வீரியமாக எதிர்க்கணும். அதற்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. ஆனா அதுதான் அந்த மதசார்பற்ற அணிங்கிற முத்திரை உள்ள வந்துருது. சொல்ற ஒரு புள்ளியும் நீங்க சொல்ற ஒரு புள்ளியும் ரெண்டும் வெவ்வேறு போல்ல இருக்கு, வெவ்வேறு 2 துருவங்கள்ல இருக்கு.
பிரியன் சார் என்ன சொல்றாங்கன்னா, விசிகாவும் இடதுசாரிகளும் ஐயுஎம்எலும் தாவேகா எவ்வளவு வீரியமாக பாஜகவை எதிர்க்குது அப்படின்னு ஒரு பார்ப்பாங்க. அந்த நிலைப்பாட்டை உற்று கவனிப்பார்கள். இடதுசாரிகள் கூட இன்னும் தாவேகா கூட்டணியில் இருக்கிறோன்றதை உறுதிப்பட சொல்லாதது நிலையில ஒரு ப்ரெஷர் வரும்போது அதை எப்படி தாவேகா எதிர்கொள்ள போகுது, பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எப்படி எதிர்கொள்ள போகுதுங்கிறதுக்கு காத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, விசிகாவும் காங்கிரஸும் ஐயுஎம்லும் இடதுசாரிகளும் வீரியமா எதிர்த்திருப்பாங்க பாஜகவை, அதன் மூலமா தாவேகாவுக்கு அரசியல் லாபம் கிடைக்கும்ன்றீங்க. அது இரண்டு துருவங்கள் இருக்கிற பாயிண்ட்ஸ் அது. ஆமா, நிச்சயமா இரண்டு துருவங்கள தான் இருக்கு சார். இடதுசாரிகளை மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தா விசிகா இந்த அமைச்சரவையில் பங்கேற்கிறாங்க. நீங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த அமைச்சரவையில பங்கேற்கிறாங்க. அப்ப இயல்பாகவே இந்த அரசு செய்யக்கூடிய நல்லது கெட்டதுல அவர்களுக்கு பங்களிப்பு இருக்கு. கிட்டத்தட்ட நீண்ட காலமா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகாவோட கோரிக்கை. அதே கோரிக்கை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குலாம் ஒரு வாராது வந்த வாய்ப்பு, தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சரவையில பிரதிநிதித்துவம் பெறுவது என்பது. அதை உதறி தள்ளிட்டு பாஜக எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டுல அவர்கள் வெளியில வருவாங்கன்னா திமுகவோட இருந்திருப்பாங்களே. அவங்க ஏன் இன்னொரு ஒரு அமைச்சரவையில இடம் கிடைக்குது? அரசியல் என்பது கடைசி இல்லை சார். ஏதோ ஒரு வகையில ஒரு சுயநல கணக்கை அதுல நிறுத்தணும். நீங்க கொள்கை என்பதுதான் நிலைப்பாடு அப்படின்னா, நம்ம இந்த தேர்தலில் பாக்குறோமே, அதிமுக இருந்து இவ்வளவு பேர் ஏன் தாவேக்காவை நோக்கி வருவாங்க? திமுக இன்னைக்கு போய் பெஞ்சமின் அவர்கள் எல்லாம் இணைகிறாரு, செல்வி ஜெயலலிதா அவர்களால் அமைச்சராக்கப்பட்டவர். அப்ப ஃபைனலா அரசியல் கட்சிகளுக்கு அவர்களுக்கு ஒரு லாபம். நீங்க இடதுசாரிகளை இந்த வகைக்கோட்டில் நான் வைக்கல. அப்படி நம்ம அவர்களையும் நம்ம விமர்சனத்துக்குள்ளாக்குனா, இதே இடதுசாரிகள் இந்தியா கூட்டணியிலையும் பங்கேற்கிறாங்க. MA பேபி அவர்கள் கடிதம் எழுதுறார். நீங்க பினராயி விஜயன் அவர்களை பாஜகவுக்கு நெருக்கமானவர்னு சொல்றீங்கன்னு கடிதமும் எழுதுறார். அவ கிட்டத்தட்ட இப்ப நம்ம பாக்குற காட்சிகள் பல காட்சிகள் மாறும் தான் நான் நம்புகிறேன். இல்ல, பாஜகவிலிருந்து வெளியே தனி இயக்கம் தொடங்கிய திரு அண்ணாமலையே அதிமுக திமுக இடத்துலதான் நான் பாஜகவை வச்சு பாக்குறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப பாஜக மீதான விமர்சனங்களை நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை அவர் போட்டியிடும் பட்சத்திலோ இல்ல ஒரு நிலைப்பாட சொல்ல வேண்டிய இடமோ வருகிற போது அவர் எதிர்ப்பார், இல்ல மற்ற விஷயங்கள்ல அவர் முரண்பட்டா எதிர்ப்பார்னு தெரிகிற போது அண்ணாமலையே எதிர்ப்பார் பாஜகவை, இல்ல மும்மொழி கொள்கையில விமர்சனம் பண்ணிட்டார்னா திரு விஜய் அப்படி தள்ளி நின்ற முடியுமா? விசிகா பார்த்துப்பாங்க, காங்கிரஸ் பார்த்துப்பாங்க, ஐயுஎம்எல் பார்த்துப்பாங்க, இடதுசாரிகள் பார்த்துப்பாங்கன்னு இவர் அமைதியா இருக்க முடியுமா? இல்ல சார், அதுக்காக ஒரு கொள்கை எதிரின்னு நான் சொல்லிட்டேனேன்னு ஒரு வரியில் கடந்துருவார். நீங்க ஒரு சட்டமன்ற தேர்தலையே நான் அதுதான் சொல்றேன் சார். திமுக அவ்வளவு வீரியமாக தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் பல வடிவம் கொடுத்து போராடினாங்க. மக்கள் ரிசல்ட் என்ன கொடுத்தாரு சார்? இன்னொன்று மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கு சார். கிட்டத்தட்ட நீங்க பட்டியல் சமுதாய வாக்குகள், அதே போன்று மைனாரிட்டி வாக்குகள், இது ரெண்டு தான் அதிகமா தாவேகா பக்கம் நகர்ந்திருக்கு. அவ கிட்டத்தட்ட அதை திரும்பி எடுக்கணும்னா திமுக அதற்கு வேலை செய்யும் போது தாவேகாவை தானே எதிர்ப்பாங்க. அப்ப 29 களத்துல பாஜக எதிர்ப்பு என்பது கடந்த காலங்களை போல அவ்வளவு வீரியமாக இருக்காது. அது விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனா விஜய் அவர்கள் எதிர்க்கணும், எதிர்த்தால்தான் தமிழ்நாட்டு அரசியல். ஆனா அதை அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கறத நான் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு கொள்கை எதிரி என்று அறிவித்து இல்ல. ஒன்னும் கிளாரிஃபை கட்சிகள் எதிர்ப்பாங்க. ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணுங்க. ஒண்ணு மட்டும் சார், சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் பாஜக எதிர்ப்ப திரு விஜய் வைக்கலைனாலும் அப்படியே இருக்குமா? திருப்பரங்குன்றம் விஷயத்துல எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கல திரு விஜய் அப்படின்னாலும் இஸ்லாமியர்கள் வாக்களிப்பாங்க. FCRA போன்ற விவகாரங்கள்ல திரு விஜய் எந்த ஸ்டாண்டுமே எடுக்கலைனாலும் கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பார்கள். அப்படி ஒரு ஓட் பேங்க இருக்குன்றீங்க, அதுல ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகாதுன்றீங்க. நான் சொல்றது விஜய் ரசிகர்கள் அல்லது விஜயால் ஈர்க்கப்பட்டவர்கள் ஒரு ஓட் பேங்க் புதிதாக உருவாயிருச்சு சார். அது இதுவரை இல்லாத ஒரு ஓட்டு வங்கி. நீங்க ஒரு சின்ன உதாரணம் எடுத்தா, திருப்பரங்குன்றத்துல கிட்டத்தட்ட 2 நிலைப்பாடு. ஒன்று அரசினுடைய நிலைப்பாடு, திமுக அரசினுடைய நிலைப்பாடு, முந்தைய மரபுகளே தொடரும், பழைய மரபுகளே தொடரும் என்ற நிலைப்பாடு. அப்படி சொன்னா திமுகவுக்கு ஓட்டளிக்கல. இல்ல இந்த இந்து மரபுப்படி நீங்க கிட்டத்தட்ட விளக்கேற்ற அனுமதிக்கணும்னு சொன்ன பாஜக அதிமுக கூட்டணியும் மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. அதே திருப்பரங்குன்றத்துல தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு நிர்மல்குமார் அவர்களை ஜெயிக்க வச்சு அமைச்சரமாக்கியிருக்காங்க. அப்ப களத்துல பாஜக அரசியல் என்பது விஜய் வருகைக்கு முன்பு, விஜய் வருகைக்கு பின்புன்னு மாறி இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒன்று. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா சார், செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, கடந்த காலங்கள்ல பேரிடர் நிதியே வராமல் இருந்தது, பல கட்ட போராட்டங்கள்லாம் நடந்தது, பேரிடர் நிதி வரல, 1000 கோடி கேட்டோம் கொடுத்துட்டோங்கிறாரு. அப்படி எப்படி அவர் பாஜகவை எதிர்த்து களமாடுவார்? அப்ப கிட்டத்தட்ட அவர் முழுக்க பாஜகவை எதிர்க்க மாட்டார், கொள்கை எதிரி என்று அறிவித்து விட்டார். அந்த கொள்கை எதிரிங்கிற வரைமுறைக்குள்ளாடி அவர் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார். அது அபாயகரமானதுதான். ஆனா விஜய் அப்படித்தான் பயன்படுத்திக் கொள்வார் என்று பார்க்கிறேன். ஓகே பிரியா சார், ஒரே ஒரு கேள்வி. தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகள் வீரியமா பாஜகவை எதிர்த்தா போதும், அதுவே தாவேகாவுக்கு பொலிட்டிக்கலா தேர்தலா லாபம் கிடைக்கும்னு திரு சாமிநாதன் சொல்றாரு. இவர் வீரியமா எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை, திரு விஜய் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. இதுவே போதுமானது, இவங்க பண்ணாலே போதுமானதா?
இல்லை, இந்த கூட்டணி கட்சிகள் அவரை என்னவா கருதி அங்கே போயிருக்காங்க. அவர் ஒரு மதச்சார்பற்ற சக்தியோட இதாக தலைவராக இருக்கார், அதை கையாளுவார், அந்த கொள்கையை கையாளுவார், பிளவுவாத அரசியலை எதிர்ப்பார். இந்த மாதிரி விஷயங்களை பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பல விஷயங்களை சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் நீங்கள் சொன்ன FCRA முக்கியமான விஷயம். இன்னைக்கு கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் நம்பி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் மட்டும் எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கல வச்சுக்கோங்க, அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது பிரச்சனைகள் வந்து இன்னும் பெருசாகும். இதே ஓட்டு சார், இந்த எலெக்ஷன் எக்ஸப்ஷனல் எலெக்ஷன் சார், விதிவிலக்கான எலெக்ஷன் சார். இந்த ஓட்டு வங்கியை வந்து விஜய் கணக்கு பண்ணவே முடியாது வருங்கால தேர்தலில். அவர் இனிமேல் நல்லா செயல்பட்டார்னா இந்த ஓட்டு வங்கியை தக்க வைக்கலாம். செயல்பாடுகளை வச்சுக்கோங்க, அந்த செயல்பாடுகள் அடிப்படையில் தான் ஓட்டு இனிமே அவருக்கு விடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் ரொம்ப, நான் சொன்ன மாதிரி பாஜகவோட ரொம்ப நெருக்கம் காட்டுறதும் காங்கிரஸோட ரொம்ப நெருக்கம் காட்டுறதும் ரெண்டுமே அவருக்கு பிரச்சனையான விஷயங்கள். அவருக்கு இந்தியா கூட்டணியில் சேர்றதுக்கு நேற்று ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்லேருந்து, இந்தியா கூட்டணியில் இங்கே சேருங்கன்ட்டு. அவர் சேருவாரா மாட்டாரா நமக்கு தெரியாது. சேர்ந்தாருன்னா இன்னும் பாஜகவோட கோபத்துக்கு அவர் ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால சிக்கலான ஏரியாவில் ஒரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் என்னோட கருத்து. ஆக்சுவலி எப்படி திரு விவேக் இதை அணுக முடியும்? தாவேக்கானால எந்த பக்கம் சிக்கல் வராம, யாருடைய அதிருப்திக்கும் ஆளாகாம இதை எப்படி அவங்க பொலிட்டிக்கல் அணுக முடியும் தாவேக்கானால? இது பாஜகவினுடைய அதிருப்திக்கு ஆளானாலும் பரவாயில்லை என்கிற கண்ணோட்டத்தில் அவர் அணுகுகிறார். ஆனால் அது என்னன்னா வந்து அந்த அதிருப்தி வந்து ஒரு மோதலாக வெடிக்கிறதுன்றது இருக்குல்ல, வார்த்தை மோதலாக வெடிக்கிறது வந்து காரசாரமான அரசியலாக மாறுதுன்னு இருக்குல்ல. அதாவது அரசியல்ல நீங்க என்ன டயலாக முன்வைக்கிறீங்க, என்ன டயலாக் கான்வர்சேஷனை வந்து நீங்க எனாபிள் பண்ணிட்டே இருக்கீங்கன்றது இருக்குல்ல. அவர் இந்த கான்வர்சேஷனை நம்ம எனாபிள் பண்ண வேணா, நம்ம ஆனால் அதற்கு கீழாக அந்த அரசியலை தக்க வைப்பதுங்கிறது இருக்குல்ல, அதற்கு என்ன வேலை பார்த்தா போதும் அப்படின்றது தான் பார்க்குறேன். இன்னைக்கு அவர் வாசித்திருக்கிற அந்த உரை இருக்கு இல்லையா, நிதி ஆயோக் உரை, அதுவே நான் அப்படி தான் பார்க்குறேன். ரொம்ப அந்த மொழி வந்து ரொம்ப சென்சிபிளாக வந்து இருக்கு, ரொம்ப பியூரோக்ராட்டிக்கான ஒரு மொழி. நீங்க போயிட்டு அங்க ரொம்ப ஆக்ரோஷமான அல்லது வந்து தன்னை நிரூபிக்கணும், எல்லாரும் என்ன தன்னை திரும்பி பார்க்கணும், தெற்கிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முதலமைச்சர் திடீர்னு 2 வருஷத்துல ஜெயிச்சு வந்திருக்கிறாரு, மீடியா அட்டென்ஷனை தன் பக்கம் திருப்பணும், இந்த கணக்குகள் எதுவுமே இல்லை. அவர் வந்து ரொம்ப பியூரோக்ராட்டிக்கா ஒரு லாங்குவேஜ்ல தமிழ்நாட்டின் குரலை எப்படி பதிவு பண்ணணும் பதிவு பண்ணியிருக்காரு. சோ இதே நிதி ஆயோக் கூட்டத்தில் அப்படிதான் பேச முடியும், ஒரு பியூரோக்ராட்டிக் லாங்குவேஜ்ல தான் பேச முடியும். அரசியல் களம் வரும்போது அந்த மொழி பயன்பாடு தாவேக்காவுக்கு கட்சியாக உதவி செய்யும். அரசியல் களம் அப்படின்றது தான் நீங்க வந்து இதுல இருந்து தானே தொடங்குது. மோதல் அப்படின்றதோ அல்லது வந்து ஒரு இந்த டயலாக் மாறுறதுங்கிறதோ இங்க இருந்தானே இப்ப தொடங்க முடியும். நீங்க வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அங்க மேல அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, இங்க இருந்தானே தொடங்க முடியும். சோ அதை வந்து அவரை கரெக்டா பண்ண, நீங்க இதற்கு மேல் வந்து பாஜக வந்து நிதி கொடுக்க மறுத்தாலோ அல்லது வேற ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்தினாலோ அப்ப அவர் அரசியல் மொழியில் பேசுவார் என்று நாம் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னொன்னு வந்து இப்போ இந்த ராஜ்யசபா சீட்டை வந்து காங்கிரஸ் கொடுக்கறதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து பாஜகவை எவ்வளவு தூரம் எரிச்சல் படுத்தக்கூடியதுன்னு இன்னைக்கு மீனாட்சி நடராஜனுடைய ராஜ்யசபா நாமினேஷனை வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து அவர்கள் வந்து தடுத்திருக்கிறார்கள். ஜார்க்கண்டில் அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு. வந்து அப்ப ராஜ்யசபாவில் வந்து காங்கிரசுக்கான இடத்தை உறுதி செய்து கொள்வதற்கு காங்கிரஸ் எப்படி போராடுகிறது, அதை தடுப்பதற்கு பாஜக எவ்வளவு வேலை செய்கிறதுங்கிறதுல இதை புரிந்து கொண்டால் விஜய் எவ்வளவு தூரம் அசர்ட்டிவா இந்த பக்கம் நிக்கிறார் அப்படின்னு. ஏன்னா இப்ப என்ன முக்கியமான தேவை இருக்குன்னா, இந்த சந்திப்புகள் அல்லது இன்றைக்கு அவர் எடுத்து வைக்கக்கூடிய நகர்வுகள் எல்லாத்தையுமே ஜூன் 8ஆம் தேதி இந்தியா பிளாக் அலையன்ஸ் மீட்டிங் நடந்தது இல்லையா, அதுல இருக்கக்கூடிய உருவாகி இருக்க தோற்றத்தை நீங்க வந்து பாருங்களேன். இதற்கு முன்பு உருவாகாத ஒரு தோற்றம் வந்து அதுல உருவாயிருக்கு. என்ன, ராகுலை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலைக்கு அந்த இடத்துக்கு வந்து எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட நகர்ந்து விட்டார்கள். மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், மற்றவர்களாக மம்தாவா இருக்கட்டும், மற்றவர்கள் பேசக்கூடிய அந்த இடங்கிறது இருக்குல்ல, ராகுலை அக்னாலேஜ் பண்றது, காங்கிரஸை அக்னாலேஜ் பண்றது, அந்த மீட்டிங்கே வந்து அப்படிதான் நடந்திருக்கு. காங்கிரஸ் லீட் பண்ணட்டும் என்று பேசுகிறார்கள், வார்த்தைகள் எல்லாம் அப்படிதான் வந்து விழுந்திருக்கு. அப்ப காங்கிரஸை வந்து ஒரு வலிமையான ஒரு தேசிய முனைப்பு அந்த அரசியல் அந்த கூட்டணியை வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய இடத்துக்கு வந்து நகர்த்தி கொள்வதற்கு விஜய் மறைமுகமாக உதவுகிறார், நேரடியாகவும் உதவுகிறார், மறைமுகமாக. திமுக கிட்ட காங்கிரஸ் காட்டின அணுகுமுறை சரியானது அல்லங்கிற விமர்சனங்களும் சேர்த்தே தானே வைக்கப்படுது. அதாவது இந்த கூட்டணிக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு திமுக காட்டின அணுகுமுறை, காங்கிரஸ் காட்டின அணுகுமுறை ஆரோக்கியமானதா இல்ல. இன்னும் சொல்ல போனா தாவேகா மாதிரி அவங்களும் உள்ள வரணும், திமுக இருக்கு அப்படின்னு திரு சிதம்பரம் சொல்றாரு. வெளியே சிதம்பரம் அவர்கள் அதுல சொல்றது அவர் தனிப்பட்ட மாவட்ட அரசியல் உட்பட்டு மட்டும் சொல்றாருன்னு தான் நான் பாக்குறேன். அது வந்து சிவகங்கை மாவட்ட அரசியலை தாண்டி ப. சிதம்பரம் அவர்கள் பேசுறதுக்கு மற்ற இடங்களில் மற்ற மாவட்ட காங்கிரஸ் அரசியலுக்குள்ளேயே பெரிய எந்த வரவேற்பு இருக்கிறதா எனக்கு வந்து தெரியல. அது மாணிக்கம் தாகூர் அவர்கள் காங்கிரஸ் தலைவராக வரப்போகிறார், மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் தலைவராக வந்தா சிவகங்கை மாவட்ட அரசியலுக்குள்ள அவர் தலையிடுவார், அது சிக்கல்களை உண்டாக்கும்ன்ற கணக்கில் இருந்தா அவர் பண்றார். அது ஒரு தனி. மாணிக்கம் தாகூரை விருதுநகரை தாண்டி பாக்குறீங்க, சிதம்பரத்தை சிவகங்கைக்குள்ள. அப்படின்னா இந்த குரலுக்கு வந்து ஆதரவு நிறைய வந்திருக்கணும் இல்லையா, சிதம்பரம் குரலுக்கு ஆதரவு நிறைய வந்திருக்கணும் இல்லையா. நீங்க திமுக அந்த கூட்டணியிலே இருக்க வேண்டும், திமுக இந்த கூட்டணியிலே இருக்க வேண்டும் என்பது திமுக காரர்களே பேச மாட்டேங்கிறாங்களே, ப. சிதம்பரம் தான் பேசுறாரு. வந்து
திமுக இந்தியா கூட்டணியில் இருக்க வேண்டுங்கிறது திமுக காரர்களே பேசல. அதை பார்த்து அவருக்கு என்னன்னா ஒரு ஆப்ஷனை நம்ம இழந்துட வேண்டாம் என்பதும் மாவட்ட அரசியல்கள் அது வந்து நீண்ட காலம் 30 ஆண்டு காலமாக ஒரு பராமரித்து வந்த ஒரு அரசியல். இது வந்து என்கிட்ட நீங்க சொல்லாம போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கோபம் இருக்கும். இல்ல அவர் அதுக்கும் பதில் உங்களுக்கும் ஏன் கோபம் இருக்கும்? அவர் அதுக்கு 2 பேர் கோபம். அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியிலே அதுக்கும் பதில் சொல்றாரு. சொல்லாமல் போனன்றதை நான் ஏற்க மாட்டேன், அது நான் சொல்லி தகவல் சொல்லிட்டு தான் போனோம். என்னிடம் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் அதையெல்லாம் சொல்லல அப்படின்றதையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இது ப. சிதம்பரம் அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முடிவெடுத்து மாறக்கூடிய காட்சிகளாக இதெல்லாம் வந்து இருக்காது. அது அவர் அவரளவில் பேசுகிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும். ஆனால் மற்ற இது இருக்குல்ல, இப்போ நீங்க மற்ற கட்சிகளுக்கு வந்து நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அவரவர்களுக்கு அரசியல் செய்யறதுக்கான ஸ்பேஸை வந்து ஃப்ரீயா எனாபிள் பண்றதே இந்த கூட்டணியை வந்து இன்னும் தக்க வைப்பது. நீங்க இதற்கு முன்பு திமுக கூட்டணிகள் வந்து 21 to 26 அந்த ஆட்சி காலத்தில் வந்து அதற்கு முன்பு வரைக்கும் கூட்டணி ரொம்ப நல்லா பேணப்பட்டதாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு வந்து பேர் வந்து இருந்தது. எப்போ 19, 21 வரைக்கும். ஆனா 24லயே முணுமுணுப்புகள், பெரிய முணுமுணுப்புகள் வந்துருச்சு. நீங்க 24ல நீங்க கவனிச்சு பாருங்க, 24 கூட்டணி பேச்சுவார்த்தைகளை அமைப்பதற்காக வந்து குழுக்கள் வந்து ஜனவரி மாத இறுதியிலேயே வந்து அமைக்கப்படுது. ஆனா எப்ப வந்து அவர்கள் வந்து எண்ணிக்கையை முடிவெடுத்தார்கள், வேட்புமனு தாக்கலுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1.5 மாசம் 50 நாட்களுக்கு மேலாக நடந்தது. அது ரொம்ப ரேர் சீனரி. அது வந்து அந்த மாதிரி எப்போ நடந்தது கிடையாது. இப்போ நீங்க வந்து அவரவர்களுக்கான பொலிட்டிக்கல், இப்ப விவசாயிகளுக்கான ஒரு போராட்ட ஒரு அரசியலை வந்து சிபிஐயே செய்து கொள்வது, அந்த குரலுக்கான முகமாக அவர்கள் இருக்க விரும்பினாலும் அவர்கள் அதை எனாபிள் பண்றது இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜிக்கலாவோ அல்லது வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அவங்கள்ட்ட கொடுக்கறதே வந்து அதுவே நல்லதுதான். இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேகா மட்டும் போதும் அப்படின்றது ஒரு நிலைப்பாடு. திமுக வெளியில போனது குறித்த ஒரு கவலையும் இல்ல இது தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணமும், திமுக உள்ள இருந்தா நன்றாக இருக்குங்கிற எண்ணமும் சேர்ந்தே இதுக்குள்ள இருக்குல்ல. இல்ல அது மற்ற யாருக்குமே இல்ல, அது ப. சிதம்பரம் மட்டும் தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த கவலை திமுகவுக்குமே இல்ல. அகிலேஷும் பேசியிருக்காரு. இல்ல திமுகவுக்கு பேசியிருக்காரு. திமுக கிட்ட காங்கிரஸ் காட்டின அணுகுமுறை ஆரோக்கியமானது இல்லைன்னா அது அப்ப பேசினது வந்து இருக்கட்டும். இப்போ அவர்கள் வந்து அது உத்தரப்பிரதேச எலெக்ஷனை பொறுத்து தான் அகிலேஷ் அவர்கள் நிரந்தரமான ஒரு முடிவு வந்து எடுப்பார். வந்து அவரும் வந்து அவர் கிட்டத்தட்ட இந்த கூட்டணி ஜூன் 8ஆம் தேதி நடந்த இந்தியா அலையன்ஸ் அந்த பிளாக் மீட்டிங்ல அகிலேஷ் தான் ரொம்ப அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ஷூர் பண்ணிருக்காரு. ராகுலுடைய இடத்தை வந்து உறுதி செய்வதற்கு அதையே அவர் விளையாட்டா தான் செய்யறாரு. ஏன்னா அடுத்து ராகுல் இடத்தை தேசிய நம்ம அகிலேஷ் ராகுல் பத்தி பேசுனதை எடுத்துக்கிறோம். ஆனா திமுக பத்தி பேசினதை அதை உத்தரப்பிரதேச தேர்தல் சமயத்துல தான் அதை நம்ம முடிவு பண்ணணும்னு இருக்க முடியும். அவரும் இப்பதான் பேசியிருக்காரு, இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துல தான் பேசியிருக்காரு. இல்ல நீங்க அந்த குரல்களை நான் வரவேற்கிறேன் தானே ராகுலும் பேசியிருக்கிறார். இந்த மாதிரி சிபிஐ அவர் வந்து பேபி அவர்கள் வந்து விளக்கம் கேட்டு கடிதம் எழுப்பியதையும் இந்த மாதிரி தங்களுடைய கட்சியை தாங்கள் எடுத்த நிலைப்பாட்டை வந்து இவர்கள் வந்து கேள்வி கேட்பது, தங்களுடைய கூட்டணி சகா முன்னாள் இருந்த கூட்டணி சகா அவர்களை பற்றி பேசுவதை நான் வரவேற்கிறேன். இந்தியா கூட்டணியுடைய பலத்தை குறைச்சிடும் நினைக்கிறாங்களா? ஒருவேளை திமுக வெளியே போய் இல்ல இவர்கள் மாநில கட்சிகள் அரசியல் அப்படின்றது மாநில கட்சிகள் கூட்டணின்னு ஒண்ணு உருவானா அது பாஜகவுக்கு அனுகூலமா போகும், இல்ல இந்தியா கூட்டணியுடைய பலத்தை அது வந்து குறைச்சிரும் அப்படின்றதுனால நினைக்கிறாங்க. இதை காங்கிரஸ் எப்படி பாக்குது, காங்கிரஸ் அல்லாத மாநில கட்சி எப்படி பாக்குதுன்னு பாருங்க. காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணிக்குள்ள நுழைந்த நேரத்தில் நாட் ஜஸ்ட் இங்க தமிழ்நாடோ அல்லது வந்து தென் மாநிலங்கள் மட்டுமே கிடையாது, இந்தியா முழுவதும் இருந்த எல்லா மாநில காங்கிரசினுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜஸ், அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல வந்துட்டு விஜயையும் ராகுலையும் சேர்த்து வைத்து கொண்டாடினார்கள். நேற்று அந்த மாலை அந்த சந்திப்பு நடந்த நேரத்திலும் வந்து விஜய் ராகுல் விஜய் ராகுல் விஜய் ராகுல்னு காங்கிரஸ் அத்தனை மாநிலங்களும், காஷ்மீர், பீகார்ல இருந்து இமாச்சல் பிரதேஷ் எல்லா மாநிலங்களையும் வந்து ஒரு கொண்டாடுகிறார்கள். வந்து அப்ப காங்கிரஸுக்கு வந்து தெரியுது இந்த கூட்டணி. நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி, நான் இடைவேளைக்கு போறேன், நான் வரேன், தீண்டு வரேன். இப்ப காங்கிரஸ் வந்து தன்னளவுல தனக்கான லாபம்னு பார்க்கிற மாதிரியும் காங்கிரஸ் அல்லாத மற்ற மாநில கட்சிகள் இந்தியா கூட்டணியுடைய லாபம், அதனுடைய வெற்றி, அதனுடைய பலம் அப்படின்ற திசை நோக்கி பாக்குறாங்க. அதான் 2 வேறுபாடு இருக்கு. இங்க 40 வெற்றி பெற்றால் அது வந்து இந்தியா வாக்குக்கான லாபம் தானே, அது காங்கிரஸ்க்கான லாபமாக மட்டுமே அது வந்து மாறும். இந்திய அளவுல ஒரு பெர்செப்ஷன் இமேஜினேஷன் தாவேக்காவால் என்ன நிகழ்த்த முடியும்ன்ற இமேஜினேஷன் இவர்களுக்கு வந்து விட்டது, மற்ற கட்சிகளுக்கு வரல. அது வருகிற பொழுது அவர்கள் அந்த புரிதலுக்கு வருவாங்க. ஒரு பேன் இந்தியா புல்ல கொடுக்க முடியும் தாவேக்கான்னு நம்புறாங்க. சவுத் இந்தியா புல்ல நிச்சயமா அவர்களால் கொடுக்க முடியும். ஆனால் மற்ற இடங்களிலும் வந்து விஜய் இந்த ஜென்சி அரசியல் என்ற ஒரு குரல் இருக்கு இல்லையா, அந்த குரலை வலுப்படுத்துவதற்கு காங்கிரசுக்கு மிகப்பெரிய முகமாக இருப்பார். இது வந்து காங்கிரசுக்குள்ளே அந்த குரல் வந்து வலிமையா இருக்கு. திரு ஷம், இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேக்கா இடம் பெற்றால் நல்லது அப்படின்னு வரக்கூடிய குரல் பார்க்கிறோம். அதே சமயத்துல திமுக வெளியேறிவிடக்கூடாது, திமுகவும் இடம் பெற வேண்டும் அப்படின்னும் சொல்றாங்க. ரெண்டும் ஒரே நேரத்துல சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சும் சொல்றாங்களே. திமுக வெளியேறி விட்டது, அது இனிமேல் அதுல சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. மற்ற மாநில கட்சிகள் வந்து திமுக பேர்ல உள்ள அக்கறையெல்லாம் சொல்றாங்களே தவிர இனி திமுக இந்தியா கூட்டணியில இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. தெளிவாகவும் சொல்லிட்டாங்க. தாவேக்கா போகுமா போகலையா அது நமக்கு தெரியாது, ஆனா போவதற்கான வாய்ப்பு கூட. அதுக்கு வந்து தேசிய அரசியல சில மாறுதல்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு.
உதாரணமாக பிரைம் மினிஸ்டரோட இஎஸ்சி இருக்கு, அதாவது எக்கனாமிக்ஸ் கமிட்டி, டாக்டர் ஷமிகா ரவி தலைமையிலானது. டாக்டர் ஷமிகா ரவி யார் அப்படின்னா நம்ம பழைய ஆளுநர் ரவி அவர்களோட டாக்டர். அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஒன்று பழையபடி வந்து டீலிமிட்டேஷன் பில்லை மாடிஃபிகேஷனோட கொண்டு வந்து எம்பி தொகுதியை கூட்டலாம். அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய அளவில் இருக்கிற எம்பி தொகுதிகளை 2ஆவோ இல்லை 3ஆவோ பிரிக்கலாங்கிறதா சஜஷனுங்க. அதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இப்போ நம்பர்ஸ் வந்து என்டிஏவுக்கு ஆதரவாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, முன்னாடி இருந்ததை விட இப்போ டிஎம்சியோட பிளவுல என்டிஏவுக்கு ஆதரவு இருக்கு, கூடுதலாக வந்தாச்சு. ஏற்கனவே ஆம் ஆத்மியிலேருந்தும் 7 பேர் போயிட்டாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுது. திமுக இப்போ போய் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு எடுக்க வேண்டான்னு விரும்பினாங்கன்னு வைங்க, அப்பமும் எம்பியோட எண்ணிக்கையை கூட்டுவதற்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னா, ரொம்ப பெருசா இருக்கிற எம்பி தொகுதியை 2ஆவோ 3ஆவோ உடைக்கிறது. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். அதை தான் அந்த கமிட்டி சஜஸ்ட் பண்ணி இருக்குது. அது வந்து இப்பவும் இன்னமும் கன்சிடரேஷன், ஆக்டிவ் கன்சிடரேஷன்ல இருக்குங்க ஷமிகா ரவி கமிட்டி. அப்போ அப்படியான ஒரு நிலை வரும்போது டோட்டல் அரசியலே மாறும். அது தமிழ்நாட்டிலையும் அதில் வந்து 39 தொகுதிக்கு மேலே கிட்டத்தட்ட 59 தொகுதி வந்துடும். 59 தொகுதி வரும்போது எம்எல்ஏ எண்ணிக்கை கூட்டணும். ஏன்னா நம்ம கண்ட்ரியோட எலக்டோரல் மேப்புங்கிறது எம்பி பேஸ்டு. எம்பிக்கு கீழே எம்எல்ஏ எண்ணிக்கை வருது. இப்போ எம்எல்ஏ எண்ணிக்கையே நம்ம கூட்ட வேண்டியது வரும். இதெல்லாம் வந்து திமுக தனக்கு அட்வான்டேஜா நினைக்கும். அதாவது நம்ம பிஜேபிக்கு ஆதரவே தர வேண்டாம், ஆனா இது வேறொரு ரூட்ல இது கூடுதுன்னு வைங்க, திமுக தடுக்க முடியாது. ஆனா திமுகவுக்கு லாபம் இருக்கு. தாவேக்காவுக்கு அதுல வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். என்னன்னா, அவங்க கூட்டணி, இந்த புதிய கூட்டணி அவங்க தலையில ஏறி உட்காரும். காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் அதிக இடங்களை போட்டி போடுறதுக்கு அது ஒன்று தான் தகுதி இருக்குங்க. போன தடவை அவங்க 328 எம்பி தொகுதியில போட்டி போட்டாங்க, 99 ஜெயிச்சாங்க. ஆனா இன்றைய தேதிக்கும் 300 350 தொகுதியில போட்டி போடக்கூடிய நேஷனல் பிரசன்ஸ் வந்து காங்கிரஸுக்கு தான் இருக்கு. இது எல்லா மாநில கட்சிகளுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ என்ன எதிர்பார்க்கிறாங்க, மாநில அரசியல்ல காங்கிரஸ் வரக்கூடாது, காங்கிரஸோட தேசிய அரசியல்ல நாங்க போகல. இதுதான் வந்து மாநில கட்சிகளோட உள்ளார்ந்த நிலைப்பாடா எனக்கு தெரியுது. காங்கிரஸ் அப்படி நினைக்குதா? அது அந்த இடத்துல காங்கிரஸ் இன்னமும் அந்த வியூகத்துல கோளாறு பண்றாங்க. இப்போ தமிழ்நாட்டுல ஏங்க காங்கிரஸ் கட்சிக்கு தாவேக்கா இடம் கொடுக்குது, 5 தொகுதி இருக்கிறதுனால தான். அந்த 5லயும் 3 கன்னியாகுமரியில தாவேக்காக்கு பிரசன்ஸ் இல்ல. ஓகே, தாவேக்கா காங்கிரஸ் மட்டும் எல்லா தொகுதியிலயோ இல்ல ஒரு 20 தொகுதியிலயோ ஜெயிச்சிருந்தா தாவேக்கா அதை எப்படி ஏத்துக்கிடும்? அப்ப அவங்களுக்கு எல்லாம் போட்டியா வருவாங்க. அப்ப மிக இயல்பாக இது வந்து தேசிய அரசியல்ல ஏற்படக்கூடிய மாறுதல்களை பொறுத்த விஷயம். ஓகே, இப்போ தாவேக்காவோட எம்எல்ஏக்கள் இருக்காங்க, வேட்புமனுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. கண்டிப்பா எலெக்ஷன் பெட்டிஷன் போகும், இல்லைன்னா இசிஐக்கு வந்து யாராவது வந்து பெட்டிஷன் போடுவாங்க. இசிஐ என்ன வேணாலும் முடிவு எடுக்கும். சப்போஸ் இசிஐ தாவேக்கா எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு வந்து தகுதி இழப்பு ஏற்படுது, வேட்பு மனுவில் வந்து ஃபால்ஸ் அஃபிடவிட் அப்படிங்கிற ஒரு ரீசன் சொன்னாங்க அப்படின்னா என்ன நிலைப்பாடு தாவேக்கா எடுக்க வேண்டியது வரும்? அப்போ பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் 2 கூட்டணி பழைய திமுக ஸ்டாண்ட் தானே அவங்க எடுப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ஆன்டி பிஜேபியா வெஹிமெண்டா போயிருவாங்க, தங்களை பாதிச்சாதான் போவாங்க. அதான் பிரியன் சாரும் சொல்றார். அப்படி ஒரு நிலை வரும்போது பிரியன் சார், பாஜகவை எதிர்க்கணும், அரசியல் ரீதியான ஒரு நிலை வருகிற போது அதுல எந்த சமரசமும் தாவேக்கா செய்து கொள்ளாது பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துவதற்கு தான் ஷாம் சாரும் சொல்றாங்க. அது எட்டுபிசின்னு இப்போதைக்கு நம்ம பேசுறோம். எட்டுபிசி நடக்கும்போது தான் நம்ம அதை பத்தி பேச முடியும். ஆக்சுவலா அவர் எப்படி ஃபங்க்ஷன், ஏன்னா எனக்கு நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, தாவேக்காவை பொறுத்த மட்டும் ஆல் இண்டியா பாலிடிக்ஸில் இன்னும் பெரிய அளவு ப்ளே பண்ண வேண்டான்னு கூட அவங்க நினைக்கலாம். ரீஜனல் லெவலில் நம்ம வந்து இருந்துக்கலாம், ஆல் இண்டியா லெவலில் நம்ம ப்ளே பண்ண உள்ளே போனால் தான் நமக்கு பாஜக எதிர்ப்பு, பாஜக ஆதரவு, இந்த பிரச்சனைகள், இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் பிரச்சனைகள் எல்லாமே வரும். நம்ம தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட இதோடையே நம்ம நின்றுக்கலாம் அப்படின்னு அந்த ராஜ்யசபா கூட கொடுத்தது, அந்த ஐடியாவில் கூட கொடுத்துருக்கலாம் காங்கிரஸுக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸ் இடதுசாரிகளுக்கு கணிசமான இடங்கள் கொடுக்க தான் வாய்ப்பு இருக்கா? கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம போய் டெல்லியில் பெரிய அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு நாமினல் பிரசன்ஸோடு அங்கே இருக்கலாம், நம்ம பெரிய அளவுக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா இவருக்கு வந்து ஒரு டெல்லியில் போய் இருக்கிற மந்திரி சபையில் பங்கு பெறணும்னு திமுக மாதிரிலாம் அவங்களுக்கு எந்த லட்சியமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆஸ் எ ரீஜனல் பார்ட்டி நம்ம இதோடய நம்ம இது கன்ஃபைன் பண்ணிக்கலாம், நம்ம இதுக்குள்ளேயே இருக்கலாம்னு நினைக்கலாம். இன்னைக்கு முன்பு எப்போதும் இல்லாததை விட இப்போது வந்து பாஜக வந்து பெரிய அசுரபலம் பெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா திருவண்ணாமலை உடைச்சிட்டாங்க, உத்தவ் தாக்கரே உடைச்சிட்டாங்க, அடுத்தது எங்கே உடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல விரும்பல, எதையுமே பல விஷயங்கள் நடக்கும் நாட்டில். அதனால வந்து எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, எல்லா கட்சியும் உடைக்கிறாங்க. கூட்டியே சொன்னா சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட இல்லை, அது யார் யாருக்குன்னு புரியும் சொல்றது. அது மாதிரி அவங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு வராங்க. உடைச்சிட்டு லோக்சபாவில் வந்து ஸ்ட்ரென்த்தை ஏற்றிட்டு போகிறாங்க.
எது எப்போ உடையும்னு யாருக்குமே தெரியல. அதுதான் நிலைமை இன்னைக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து நேஷனல் லெவலில் பெரிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ், பாஜக எதிர்ப்பு தீவிரமாக கடைபிடிக்கிற காங்கிரஸ், மோடியை எதிர்க்கிற கட்சிகளை பகசிக்கிற விஷயத்தை ஏன் பண்ணுறாங்க? அதை ஏன் அந்த விஷயத்தை ஏன் கையில் உங்கள் ரீஜனல் வெல்ஃபேருக்காக, மாநில நலன்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் வந்து தேசிய அளவில் நீங்கள் மோடியை எதிர்த்து கடுமையாக களமாட வேண்டிய நீங்கள், 29 மோடியை வீழ்த்த வேண்டிய நிலையை அந்த ஸ்ட்ராங்காக உருவாக வேண்டிய நீங்கள் எதுக்காக ரீஜனல் லெவலில் இருக்கிற கட்சியை பலவீனப்படுத்துறீங்க? அது ஒரு தவறான அணுகுமுறை. ஒரு சின்ன குறுக்கீடு தான். சுருக்கமா, அதாவது இன்னைக்கு வந்து விஜய் நித்தி ஆயோக்ல பேசுனதுல இலங்கை சிறையில் வாடுகிற மீனவர்கள், அது நம்மால புரிஞ்சுக்க முடியுது. பாகிஸ்தான் சிறைகளில் வாடுகிற மீனவர்கள் ஏன் சொல்லணும்? அது குஜராத் பிரச்சனை இல்ல. அப்ப ஏதோ ஒரு வகையில ஆல் இந்தியா பாலிடிக்ஸ்குள்ள அவங்க போறாங்க. அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, பாகிஸ்தான் சிறை இதுவரைக்கும் யாருமே தமிழ்நாட்டில் சொன்னதே கிடையாதுங்க. பாகிஸ்தான் சிறைகளில் வாடுகிற மீனவர்கள் அவங்க விடுவிக்கப்படணும்னு மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம வேண்டுகோள் இது வரைக்கும் விடுத்திருக்கோமா? விஜய் விடுத்திருக்காரு. ஆசை இருக்கப்போ ஆசை இல்லாத வரும்போது ஒரு விஷயம் சொல்றேன் சார் சொன்னதுனால, குஜராத்தி மீனவர்களை பாகிஸ்தான்காரன் பிடிச்சுன்னு போயிட்டான்னா இந்திய மீனவர்கள் பிடிச்சுன்னு போயிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டு மீனவர்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய மீனவர்கள் கிடையாது, குஜராத்தி மீனவர்கள் தான் இந்திய மீனவர்கள். அதுதான் அங்க இருக்கிற பார்வையா இருக்கு. ஸோ அதனால வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து தாவேகா போறதுன்றது ரொம்ப கடைசி கட்ட முயற்சியா தான் பண்ணுவாங்களே தவிர, இப்போ இந்த 5 வருஷத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா எப்படி ஓட்டணும், இல்ல 3 வருஷமோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா 3 வருஷமோ இதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஓட்டுறதுன்ற அந்த பாயிண்ட்ல தான் இந்த 3 வருஷத்துக்குள்ள நல்ல பேர் எப்படி வாங்குறது, ஃபண்ட்ஸ் எப்படி வாங்குறது, அந்த இடத்துல அவங்க போவாங்க. இந்த அகாமடேஷன் இருக்குல்ல, காங்கிரஸோட அகாமடேஷன், தேசிய அரசியல நாங்க பாத்துக்கிறோம், மாநில அரசியல நீங்க பாத்துக்கங்க, இல்ல தாவேகா அப்படி ஒரு விட்டு கொடுத்தல் இருக்குல்ல, நாங்க தேசிய அரசியல்ல பெரிய கவனம் செலுத்தல, நீங்க மாநில அரசியல பெருசா கவனம் செலுத்தாதீங்கன்னு, இதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு பிடிச்சிருக்கோ? மாநில கட்சிகள்கிட்ட அவங்க இந்த அணுகுமுறை தான் விரும்புறாங்களோ? இல்ல அது இங்க இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து அப்படி ஒரு முடிவு எடுத்துட முடியாது. அப்படி போனா காங்கிரஸ் ஒரு பெரிய மனோபாவத்தை நடந்து கொள்ள தொடங்குறதுங்கிற குரல் வந்து மீண்டும் வரும். அது மற்ற மாநிலங்களில் வந்து மற்ற எல்லா கூட்டணிகளையுமே பாதிக்கக்கூடியதாக வந்திருக்கும். இப்போதைக்கு அந்த ராஜ்யசபாவை கொடுப்பதோ அல்லது வந்து அவர்கள் காங்கிரஸை வந்து சரியாக அகாமடேட் பண்றதோன்றது இந்த தேர்தலில், நான் ஏற்கனவே ஒரு விதத்தில் கூட சொன்னேன், 29 தேர்தல் என்பது ராகுல் மைய தேர்தலாகத்தான் இருக்கும். இதுவரை எந்த தேர்தலும் அவர் பிரதமர் வேட்பாளராக முன்னெடுத்தப்படவில்லை கூட்டணி சார்பாக. அவர் இந்த தேர்தல் வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னெடுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர் வந்து அந்த பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, ராஜ்யசபாவா இருக்கட்டும் லோக்சபாவா இருக்கட்டும். இப்ப இதுதான் பிரதான களம். வந்து திமுக வந்துட்டு இந்தியா கூட்டணிக்குள் இருந்து வெளியேறிட வேண்டாம் என்று காங்கிரஸை கேட்பதும் கூட இந்த 22 எம்பிக்கள், அதாவது லோக்சபால இருக்கிறதையும் ராஜ்யசபா இருக்கிறதையும் வாலண்டியரா நம்ம அந்த பக்கம் தள்ளிவிட வேணான்ற பார்வை தான். தாவேகா தவிர மற்ற எந்த மாநில கட்சிகளோடு இணக்கமா இருக்கு காங்கிரஸ்? இல்ல இன்னைக்கு மற்ற இருந்த கட்சிகளோட யாரோட அவர் அதாவது என்னன்னா விமர்சனம். இப்போ நீங்க தமிழ்நாட்டு சூழலும் சரி இந்திய சூழலும் சரி, இப்ப நீங்க இதுக்கு முன்பு வந்து 21-26 திமுக ஆட்சியில் வந்து இங்க இருந்த மற்ற கட்சிகள் சிபிஐ மற்ற கட்சிகள் விசிகாவோ வந்து போராட்டங்கள் நடத்துவதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான முனைப்பு கீழே இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா என்னன்னா மாநில தலைமைகளாக இருந்தவர்களுக்கு இல்ல அது வேணா அது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை டிஸ்டர்ப் பண்ணி இந்த கூட்டணியை பலகீனப்படுத்தி விடும் என்ற பார்வையோட தான் நிறைய வந்து அதுக்கு வந்து கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, நீங்க வந்து கூட்டணிகளுக்கு நீங்க போராட்டம் பண்ணலாம், ஆட்சியை எதிர்த்தே, ஆட்சியில் பங்கு இருப்பவர்களும் சரி ஆட்சி ஆதரிப்பவர்களும் சரி எதிர்த்து போராடுவதனால் பாஜக எதிர்ப்பு அரசியலுக்கு எந்த பிரச்சனையும் வந்து விடாது. தாவேகா என்ன பண்ணதுன்னு இல்ல அதுதான் தாவேகா பண்றதுதான் சொல்றேன். நீங்க வந்து நீங்க கூட்டணி கட்சிகள் தங்கள் ஆட்சியவே எதிர்த்து போராடினாலும் கூட பாஜக எதிர்ப்பு அரசியலில் நாம் ஒன்றிணைந்து நிற்பதில் எந்த பிரச்சனையும் வந்து விடாதுங்கிற மெசேஜ் தான் விஜய் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கிறார். அப்ப அவ்வளவு வலிமையா அவர் வந்திருக்கிறார். அங்கேயுமே நீங்க பாருங்க, தேசிய அரசியலிலும் வந்து மற்ற கூட்டணி கட்சிகள் தங்கள் மீது வைக்கிற விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு காங்கிரஸ் நகர்ந்திருக்கு. திரு சாமிநாதன், மத்திய அரசுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க, காங்கிரஸ் கட்சி போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. இந்த போராட்டங்கள்ல தாவேகா தங்களுடன் சேர்ந்து பங்கேற்குதா அப்படின்ற நிலைப்பாடெல்லாம் பார்ப்பாங்களா, இல்ல தேர்தல் வெற்றியில தாவேகாவுடைய பங்களிப்பு தங்களுக்கு சாதகமானதா இருக்கா அப்படின்றதா அவங்களுடைய அளவுகோலா இருக்குமா? இல்ல நிச்சயமா எதிர்பார்ப்பு இருக்கும். இடதுசாரிகளை பொறுத்தவரை சேர்ந்து போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். பட் தாவேகா அப்படி போராட மாட்டாங்கன்னு தான் நான் முதல்ல இருந்து என்னுடைய அந்த அது ஒரு காரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன் சார். ஏன்னா நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுல கரூர் சம்பவத்துல இன்னும் விசாரணை இருக்கு, என்கொயரி இன்னைக்கு தான் திரும்பியும் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதையெல்லாம் தாவேகா பார்ப்பாங்க. பாஜகவுக்கு எதிர் துருவத்துல நம்ம ஏன் களமாடணும், அது இடதுசாரிகள் களமாடுறாங்களே நினைப்பாங்க. பட் இடதுசாரிகள்ட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். பட் அந்த எதிர்பார்ப்பை தாவேகா ஒரு நாள் பூர்த்தி செய்யாதுன்னு தான் நான் பாக்குறேன். தாவேகாவை பொறுத்தவரை கொள்கை எதிரி நாங்க அறிவிச்சிட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாடோடு தான் மீண்டும் மீண்டும் நிற்பாங்க. பட் அந்த இடம் ஒரு ஆபத்தான இடம், பாஜகவை வீரியத்தோடு எதிர்க்கணும். இன்னொன்று சார், நீங்க கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் கூடி இருக்கு, திமுகவும் போராட்ட களத்துக்கு வரலையே. அப்ப இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில்
கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு பெரிய பிளே பண்ணாது. ஏன்னா பாஜகவே உடைத்து விட்டு அண்ணாமலை போன்றவர்கள் தனியக்கம் தொடங்கிட்டாங்க. அப்ப இந்த தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் திமுக தாவேக்கங்கிறது தான் அவர் மீண்டும் வலியுறுத்த போயிறார். அதுதான் அவர் திருச்சி கிழக்கிலே பேசிவிட்டு சென்று விட்டார். சோ அதனால இடதுசாரிகள் எதிர்பார்ப்பாங்க, அழைப்பு விடுப்பாங்க. தாவேக்கா அதை பரிசீலிப்பதற்கான வாய்ப்பு என்பது குறைவு தான் பார்க்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்விட பேச நிறைய பேருக்கு அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு question. அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.